வெல்கம் டு MFM கிரேவிங்ஸ். நம்ம கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கமெண்ட்ல வந்து பிரியாணி வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இதனாலேயே நான் ஒரு எபிசோடு ஒரு சீரீஸாகவே கொண்டு போகலான்னு சொல்லிட்டு பிரியாணி சீரீஸ் தான் கொண்டு போகிறேன். சண்டே ஆன் சண்டே பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெகுலராக வரப்போது பார்த்தீங்கன்னா பிரியாணி வீடியோஸ் தான். அதுக்காகவே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 200 ரூபாய்க்கு ஜம்சம்லேருந்து பிரியாணி கொண்டு வந்திருக்கேன். 200 ரூபாய் கொடுத்து வாங்கின இந்த பிரியாணி வர்த்தான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 200க்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரிஞ்சால் கிரேவி, கொஞ்சோண்டு ஆனியனு, அதேமாதிரி கொஞ்சம் கேசரி கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணி வித் முட்டை உள்ளே இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 200க்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆனியன், பிரிஞ்சால், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேசரி கொடுத்துருக்காங்க. எத்தனை பீஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எண்ணி பார்ப்போம். நம்ம 3 ஓரளவுக்கு ஒரு டீசெண்டாக பெரிய பெரிய பீஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே இருக்காப்புல. டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ளைனாக சாப்பிட்டு பார்ப்போம் பிரியாணியை. நல்லா இது ப்ளைனாக சாப்பிடுது. நம்ம சிக்கனை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்ட்னஸ்ஸு. சாலு, ஆனியனு ப்ளஸ் முட்டை, சிக்கனு எல்லாமே சேர்த்து ஒரு பெரிய பைட்டாக போய் பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது. ரொம்ப மசாலாவும் இல்லை, டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டலாகவும் இல்லை, கரெக்டான டேஸ்ட். பிரியாணி உண்மையாக சூப்பராக இருக்கும். அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு சிக்கனு. இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரேட்டிங் 10ல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 8ஆவது கொடுப்பேன். உண்மையாக மஸ்ட் ட்ரை பிரியாணி, உண்மையாக சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு 8 தான் கொடுக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் யாரும் திட்டாதீங்க. இதுக்கு அடுத்த சீரிஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா சண்டே ஆனால் நமக்கு இதோட பெட்டரான பிரியாணி நான் கண்டிப்பாக எடுத்துன்னு வருவோம் உங்களுக்கு. அதுமாதிரி உங்களுக்கு ஏதாவது பெட்டரான பிரியாணி ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கூட கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதையும் நான் வாங்கி மஸ்ட்டு ட்ரை பண்ணி உங்களுக்கு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதே மாதிரி அடுத்த என்ன வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஃபாலோ பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அது நன்றி, வணக்கம், பாய்.